அன்பு உறவுகளுக்கு வணக்கம். உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்றாங்க. ஆனா தமிழர்களுக்குன்னு இருக்கக்கூடிய தாயகம் இரண்டு. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழகம். இன்று ஈழம் நம்ம கையில இல்ல. எஞ்சி இருக்கக்கூடிய தமிழ்நாடு காக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழருக்கும் உண்டு. அதற்கு அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வு. அப்படிப்பட்ட அரசியல் இன்று சாக்கடைன்னு வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகள் நினைக்கிறது ரொம்ப இயல்பா மாறிடுச்சு. அரசியல் என்பது சாக்கடை அல்ல, அதை பூக்கடையா மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பேசுவதற்காக வாங்க பேசலாம். இது தமிழ் முழக்கம். மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா? வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக இன்னைக்கு சமூகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரதை நம்மளால பார்க்க முடியுது. பெண்களுடைய சேஃப்டி, பெண்களுடைய பாதுகாப்பு எந்த நிலையில இருக்கு, எங்க நோக்கி இந்த தேசம் பெண்களை கூட்டிட்டு போகுது அப்படிங்கிறத பத்தி விவரமாக பேசுவதற்காக நம்மளோட 2 பேர் இணைஞ்சிருக்காங்க. ஒன்னு சகோதரி குளோரி அவர்கள், அவங்கள பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மற்றொன்று அக்கா சிவகாமி அவர்கள், அவங்க எனக்கு இப்போது தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. 2 பேருக்கூடையும் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நிறைய இருக்கு. வாங்க கேட்போம். அண்மையில ஒரு மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் கொல்கத்தால நடந்திருக்கு. கேஜிகர் அப்படிங்கிற ஒரு மருத்துவ கல்லூரி, அது வெஸ்ட் பெங்காலின் தலைநகராக இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் இருக்கு. அங்க ஒரு மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு பெண் பிஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு பிஜி ட்ரெயினரா இருக்காங்க. அவருக்கு ஏற்பட்ட இந்த ஒரு கொடூரமான சம்பவம் நாட்டையே உலுக்கி இருக்குன்னு சொல்லலாம். உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து காரி உமிழ்வதற்கான பல காரணங்கள் இருந்தாலும் மணிப்பூருக்கு அடுத்து இது ஒரு மிகப்பெரிய சம்பவமாக பார்க்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு வந்து குறை சொல்லுது ஒன்றிய பாஜக அரசு. ஆனால் அந்த மாநிலத்தை இந்தியாவிலேயே ஒரே பெண் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் மமதா பானர்ஜி அவர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை தமிழ் முழுக்க ஊடகத்துக்கு சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். அதாவது அன்றைக்கு ஒரு நிர்பயா போல்தான் இன்றைக்கு இப்படி ஒரு மீண்டும் ஒரு சம்பவம். அதாவது வேலியே பயிரை மேயக்கூடாது இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு நபர் இப்படி ஒரு, அதாவது நம்மளோட கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம். அது வந்து நம்மளால ஒரு பெண்ணாக அதை நம்மளால கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு ஒரு கொடூரமான ஒரு கொடுமையான ஒரு செயல் நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு மருத்துவருக்கே இங்க ஒரு பாதுகாப்பு இல்லை. அவர், அதாவது இந்த ஒரு குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு தன்னார்வ ஒரு போலீஸா தான் அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. ஒரு வாலண்டியர் தான் அவரு. அப்போ அவர் இந்த ஒரு ஒரு செயலை செஞ்சிருக்கு வந்து மிகவும் ஒரு கண்டிக்கக்கூடிய, ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா தான் அது வந்து பார்க்கப்படுது. அப்போ ஒரு அந்த அவருடைய அந்த பிரேத பரிசோதனை அந்த ரிப்போர்ட்டை படிக்கும் பொழுதே தெரியுது அவர் எந்த மாதிரியான ஒரு குற்ற செயலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இன்னும் சில சந்தேகங்கள் வந்து வழுக்குது. அது இன்னும் முடிவுக்கு வரல. இது ஒரு நபரா அல்லது பல பேர் அதுல வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு அப்படின்றது வந்து இன்னும் தெரியப்படல. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இங்க எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு இந்த நாட்டுல? பெண்களுக்கு முன்னுரிமை, பெண்களுடைய ஒரு பெண்கள் தான் நம் நாட்டின் கண்கள், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. இங்க எங்க இருக்கு பெண்ணுக்கு முதலில் பாதுகாப்பு எங்க இருக்கு? அதான் நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அங்க வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு காம கொடூரன் ஒரு பெண்ணை வந்து இப்படி பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறான் அப்படிங்கும் போது நம்மளோட சிந்தனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் வந்து சொல்லுது. கண்ணுல இருந்து ரத்தம், முகத்துல இருந்து கீறல்கள், கழுத்து கடிச்சது, கழுத்துல நெரிச்சது, அப்புறம் உடல் முழுக்க வயிறு அப்படின்னு சொல்லி வயிறு வந்து அவங்களுடைய உறவினர் சொல்றாங்க 90 டிகிரி ரைட் ஆங்கிள். ஆமா, அந்த அளவுக்கு வந்து அவங்களோட பெல்விக் ரிப்ஸ்னு எல்லாமே உடைக்கப்பட்டு ஒரு பெண்ணை சிதைத்து முடித்த பிறகு அந்த காம கொடூரன் வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கான். அப்ப இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இப்ப இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது கோர சம்பவத்தை நம்ம விளக்கிட்டோம். எனக்கு என்ன இதுல ஒரு இதுன்னா, அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள். இப்ப முந்த பாத்தீங்கன்னா மருத்துவமனை எக்ஸாக்டா அந்த சம்பவம் நடந்த இடம் சூறையாடப்பட்டுள்ளது. அதுக்கு ரினோவேஷன் வேற பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடையில இந்த ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இல்லையா மருத்துவர்கள், அவங்கள்ட்ட இருந்து ஒரு கதறல் குரல் ரிலேட்டிவ்ஸுக்கு போகுதாம். எப்படின்னா
இப்படி எங்களை வந்து ஒரு 200 பேர் கொண்ட குண்டர்கள் வரப்போறாங்கன்னு ஒரு தகவல் வருது, காப்பாத்த வாங்க. அந்த தகவல் தெரிவிக்கவும் டேட்டாஸ் எல்லாம் லாக் ஆயிடுச்சு. பார்த்தா யாரோ ஜாமர் யூஸ் பண்ணியிருக்காங்க. முடியவும் பார்த்தா ஒரு 2, 3 லாரியில ஒரு 200க்கு மேற்பட்ட குண்டர்கள் வந்து கரெக்ட்டா அந்த சம்பவம் நடந்த அந்த செமினார் இத அடிச்சு உடைச்சு கலவரமாக்கி, அதாவது எந்த எவிடன்ஸும் அதுல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி அத கலவரப்படுத்தியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் ஞாபகம் வருதா? இதே மாதிரி எங்கேயோ கேட்ட மாரி தோணுதா? ஏற்கனவே நிர்பயாவுடைய வழக்கு இதே இல்ல, 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 இல்ல. இந்த கலவரம். ஆதாரத்த அளிக்கிறதுக்கு பண்ணக்கூடிய இது. ஸ்ரீமதி ஆ ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி அவர்களுடைய வழக்குலயும் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி வழக்குலயும் நீங்க ஸ்ரீமதி வழக்குலயும் பார்த்தீங்கன்னா, அப்படிதான் நடந்தது. அறப்போராட்டம் தான் நடந்துகிட்டு இருந்தது. ஆமா. இப்ப எப்படி மருத்துவர்கள் எங்களுக்கு சேஃப்டி இல்ல, நோ டியூட்டி அப்படின்ட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்களோ, இதே மாதிரி பொதுமக்கள் அறப்போராட்டம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அ நான் எதையும் பார்க்கல. ஆக்சுவலா நான் அத வந்து டிவியில அப்படியே லைவ்ல பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் அது பரபரப்பா பேசப்படவும் நான் டிவி ஆன் பண்ணி பார்க்குறேன். மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் அங்கேயும் இங்கேயும் போறாங்க. திடீர்னு போலீஸ் ஒருத்தர் கல்லெறியறாருங்க. கல்லெறிஞ்ச பிறகு தான் மக்கள் என்ன செய்றாங்க, ஆவேசப்பட்டு உள்ள போறாங்க. நான் கூட நினைக்கிறேன், போலீஸ் ஏன் கல்லெறியறாங்க? ஒருவேளை ஸ்கூலுக்கு எதிரா அவங்க ஏதோ பண்றாங்களோ, ஸ்கூல் தான் இனிமே தப்பிக்க கூடாதுன்ட்டு போலீஸ் முடிவு பண்ணுச்சு. பண்ணி ஏதோ நல்லதுக்காக இவங்களே வந்து அந்த "ஏன்யா அறப்போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள வந்து அடிச்சு துவைங்க" அப்படின்னு சொல்லுதோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் ரொம்ப அது புரிஞ்சுது. அதுல நீங்க உள்ளார்ந்து போனீங்கன்னா, தடயமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு கிடைச்சிறக்கூடாது. பள்ளி தரப்புக்கு பாதகமாக எதுவும், இல்ல குற்றவாளிக்கு பாதகமாக எதுவும் அதுல கிடைச்சிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, திட்டமிட்டு நடத்தப்பட்ட கலவரம். இப்போ இதுக்கு திட்ட வரைவு குடுத்தது நம்ம அரசியல்வாதிகள்ல இருந்து எல்லா அதுக்குரிய டிபார்ட்மென்ட்கள் தான், அது துறைகள் தான் காரணம்னு நல்லா தெரியும். இதே தான் இங்கேயும் நடக்குது. பெண்ணுக்கு அவங்களுடைய நாட்டை விட பெண்ணை காப்பதுதான் அவசியம்ங்கிற இந்த சூழல்லையும் இந்த ஒரு உணர்வுலேருந்து அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம இந்த காணொலியை தொடரும்னு நினைக்கிறேன். ம். நீங்க சொன்னது போல ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாம் இன்னும் வரல. அதுக்குள்ள அவர்கள் வந்து ஸ்டேட் வந்து அந்த கேஸை வந்து விசாரிக்காம இன்னைக்கு வந்து சிபிசிஐடிக்கு வந்து கொடுத்திருக்காங்க, மாத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்கப்படுது. இது வந்து நம்மளுடைய சிந்தனைக்கு எட்டாத அளவுக்கான ஒரு கொடூர குற்றம் தான். ஆனால் இது ஒண்ணு மட்டும் இல்ல, தொடர்ச்சியாக ஆண்டொன்றுக்கு 30,000க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாகப்படுறாங்கங்கிறது தெரிய வருது. இன்னும் இந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய NCRB ரிப்போர்ட் படி ஒரு நாளைக்கு 80க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான பாலியல் குழந்தைகளும் அடக்கம். குழந்தைகளும் அடக்கம். ஜம்ஷெட்பூர்ல 3 மூன்று வயது குழந்தை. ஒரு சம்பவம். அதே மாதிரி கொல்கத்தால 31 வயதுக்கு பெண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம். அதை அப்படியே தொடர்ச்சியாக வந்து இந்த தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா, நேற்று முன்தினம் தஞ்சாவூரின் ஒரத்த நாடில் 21 வயதான பெண்மணிக்கு இதே மாதிரியான ஒரு கூட்டு பாலியல். அதுவும் காதலன் கூட்டிட்டு போயி, தன்னுடைய நண்பர்களுக்கும் நண்பர்களோட விருந்தாக்கி, ஃபுல் போதை. இதுல ஒரு சிறுவனும் அடக்கம். அதாவது 17 அதாவது வயசு இல்ல அக்கா, 16 வயசு. இதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு போதை தான். நினைக்கிறீங்க? போதைதான். போதை எந்த பிளஸ் ஒரு அந்த செயலாக இருக்கட்டுமே, அதாவது ஒரு பாலியல் வன்புணர்வாக இருக்கட்டும், இல்ல கொலையா இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், எது நடந்தாலும் அதுக்கு அடிப்படை காரணம் என்னவாக இருக்குது அப்படின்னா போதைதான். அப்ப அந்த போதையை நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதே மாரி அப்பாவே மகள வந்து வன்புணர்வு பண்றதுக்கு பேக்ல பாத்தீங்கன்னா, போதை இல்லாமல் போதை தான். ஆமா போதை அவன் இல்லாமல் புத்தி அவர் மிரண்டுறான். அவன் காட்டு மிராண்டி இங்க ஆயிடுறான். சமூகத்துல நடக்கக்கூடிய 90 விழுக்காடு குற்றங்களுக்கு காரணம் போதை. இந்த போதை அதுக்கப்புறம் அந்த இலவசமான போதைக்கு அடிமையாக்குறதுக்கான முதன்மை காரணவாதிகளாகவே இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம யாராலும் மறுக்க முடியாது. இதுல தாய்மானவன் ஒரு பட்ட பேர் வேற. எந்த ஊர்லப்பா தாய் தான் பெத்த பிள்ளைக்கு ஊத்தி கொடுப்பாரு. ஊத்தி கொடுப்பாங்க? தெரியலையே. நீங்க தாய், நான் தாய் தான். என் பிள்ளைக்கு கோடி தந்தாலும் நான் சாராயத்தை ஊத்தி கொடுப்பேனா? அந்த தாய்மானவன் பட்டம்லாம் வச்சுக்காதீங்க. ரொம்ப வெறுப்பா இருக்கு. இப்படியாக தொடர்ச்சியாக நம்ம சம்பவங்கள். இதை தாண்டி நான் ஒரு சில விஷயங்களும் நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து ஏற்கனவே ஒரு குழந்தைகள் நல ஒரு குழும உறுப்பினர். உறுப்பினராக இருந்திருக்கீங்க அப்படிங்கும்போது உங்ககிட்டயும் ஒரு சில தகவல் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு பெண்ணா நீங்க ஒரு இத்தனை தாயாக ஆண்டுகள் ஒரு தாயா நீங்க இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்திருப்பீங்க. ஒரு அச்சம் இருக்கும், நம்மளுடைய குழந்தையை எப்படி வீட்டுல இருந்து வெளியில அனுப்புறது அப்படின்ட்டு. நாளுக்கு நாள் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே வருது அப்படிங்கும்போது பெண்கள் இந்த மாதிரியான டிஃபென்சிவ் மெக்கானிசம்க்கு வருவதற்கு முன்னாடி இதை எப்படி அடையாளம் காணுது? இது வந்து ஒரு டாக்ஸிக் அட்மாஸ்பியர் இல்லைன்னா ஒரு 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 அச்சமூட்டக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கறத எப்படி உணர்ந்து கொள்வது அப்படின்றத உங்களுக்கு கேட்கிறேன். இதுக்கு வந்து ஒரு பெருசா எனக்கு சரியான பதில் இதுக்கு சொல்ல முடியாதுதான். ஏன்னா,
ஃப்ராக்ஷன் அதாவது நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல தான் இந்த இன்சிடென்ட்கள் ஆமா, நடக்குது, இந்த பெண்கள் சம்பவங்கள். வந்து பாதுகாப்பு இல்லாம உணர்வது எப்போது, இல்ல எப்போ வந்து அவங்க அன்கம்ஃபர்டபுளா வந்து உணர்வதற்கான சூழல் ஏற்படுதுன்னு கேக்குறேன். அதாவது ஒரு நபர் ஒரு அஹ், அதாவது நம்ம மிக அதிகமான நேரங்களை வந்து இந்த சமூகத்துல தான் நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ அப்படி பயணிக்கும் போது அவர்களுக்கே தெரியும். ஒரு நார்மலா ஒரு ஒரு பயணிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் அவங்களால வந்துட்டு ஒரு பெண்ணாக அந்த இல்ல ஒரு பாதுகாப்பற்ற சூழலை வந்து உணர முடியும். இது வந்து ஒரு ஒரு எங்கேயுமே உணரக்கூடிய பாதுகாப்பு இல்ல இல்ல அப்படின்னா நீங்க அதுதான் முன்னாடி ஆமா அதுதான் அதான். நான் சொல்ல அப்போ வரேன். ஒரு பாதுகாப்பற்ற சூழலை வந்து அவர்களால உணர முடியும். அதாவது அந்த காலகட்டத்துல எல்லாம் இப்போ நம்மளுக்கு தெரியும். அன்னைக்கெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளார இருந்த விட வெளியில இருந்து விளையாடிய நாட்கள் தான் ரொம்ப அதிகம். அன்னைக்கெல்லாம் அவ்வளவு பாதுகாப்பா தான் இருந்தது. இப்போ இன்னைக்கு பெண் பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியில அதாவது கீழே தெருவுல கூட விளையாட அனுப்ப முடியல. நீங்க அதாவது கேட்ட கேள்விக்கு என்னால ஏன் பதில் சொல்ல முடியலன்னா, எங்க திரும்பி பார்த்தாலும் பாதுகாப்பு இல்ல. எங்கேயுமே நான் ரொம்ப பாதுகாப்பு இல்ல. திணறினேன் அதுக்குதான். ஏன்னா என்ன இங்கதான் உணர முடியும்னே கிடையாது. அதாவது எங்கேயுமே இந்த இல்ல. வீட்டுல அதாவது பாதுகாப்பு இல்ல. இந்த கேள்விய வந்துட்டு எங்க பாதுகாப்பா இப்ப உணர்றாங்கன்னு வேணா உணர்றாங்கன்னு கேட்கலாம். கேட்டு பாருங்க. ஏன்னா அது வந்து கை அதான் விரல்கள் limited. விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருக்கு அந்த பாதுகாப்பான இடம் அப்படின்றது. ஆமா. அலுவலகம் போனாலும் பாதிப்பு தான், பள்ளிக்கு போனாலும் பாதிப்பு தான், மருத்துவத்துக்கு போனாலும் பாதிப்பு வேலைக்கு தான். போற இடமா ஏன் இருக்கட்டும், ஈவன் காவல்துறைக்கு காவல்துறையா புகார் கொடுக்க இருக்கட்டும். போறாங்க. ஆமா. புகார் கொடுத்துட்டு பெண் திரும்ப அதே இதோட வருவாளா தெரியாது. அதனால பாதுகாப்பு இல்ல. அது எனக்கு சரி, இந்த அப்ப நான் இப்படி கேக்குறேன். கேள்வியே ரொம்ப அப்ப இதா நான் இருக்கு. இப்படி கேக்குறேன். அப்ப பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுத்துக்கணும்? நகம் நீளமா வளர்த்துக்கணும், ஷாக் அடிக்கிற மாதிரி ட்ரெஸ் போடணும், முள் வேலியில ட்ரெஸ் போடணும், இப்படியெல்லாம் சொல்லணும்னு ஆசைதான். எனக்கு என்ன கேட்டா எல்லாரும் கொஞ்சம் கத்திரிகளோட அலைங்க, வேணாம் கழுத்துலயே கிடைக்கிற இடத்துல நச்சு நச்சுன்னு குத்தியது. இது வந்து வயலன்ஸா போயிடும். அது எனக்கு ஒரு பாதுகாப்பின்மை. எனக்கு வயலன்ஸ் நடக்கும்போது நான் ஏன் அமைதியா அதை கடந்து போகணும்? பட் அது நம்மளோட சட்டமும் ஏற்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ உங்களை காப்பாத்தி கொள்ள வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொலை அச்ச உணர்வு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அப்படியே எனக்கு defend பண்ணலாம் ஒருத்தர் அப்படின்னு வழி ஒரு சட்டம் தரும்போது இருக்கு. நான் பொறுத்து போகணும்னு என்ன அவசியம் வந்துச்சு? ஆனா இப்படியே எப்படி பெண்கள் வந்து பொதுவெளியில நடக்க முடியும்? ஏன்னா இன்னைக்கு வேர்ல்டு பாப்புலேஷன்ல ஆணுக்கு பெண் சமமா இருக்கும். அவங்களுடைய படைப்பு எவ்வளவு தூரம் இருக்கோ அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் விமனும் இங்க இருக்காங்க. இந்த ரேஷியோ செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய இந்த பாலின சமத்துவம் என்பது உலகம் முழுக்க இருக்கு இல்லையா? ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களும் இருக்காங்க. ஆனா எல்லா இடங்கள்லயுமே அந்த ஆண்களுக்கான ஒரு ஒரு முக்கியத்துவம் வந்து மேலோங்கி இருக்கே எல்லா துறைகளிலும். அது வந்து நம்ம எப்படி வந்து கையாளுவது ஒரு பெண்ணா? அதுவும் ஒரு ரெவல்யூஷனரி விமனா நம்ம வந்து ஒரு பொது சமூகத்துக்கு வரும்போது இதெல்லாம் எப்படி வந்து கலைந்துட்டு நாமளும் அந்த உணர்வுக்கு எப்படி வருது? ஏன்னா இங்க ஒரு சோஷியல் என்ஜினியரிங் இருக்கு. பெண்ணா நீ வந்து சப்மிசிவா தான் போகணும், பெண்ணா நீ வந்து அடங்கி உடங்கி இருக்கணும். இன்னைக்கு ஒரு விக்டிம் பிளேமிங்கும் இருக்கு. ஏதாவது ஒரு குற்றம் இப்ப நடந்த கொல்கத்தா சம்பவத்திலயும் கூட அந்த அந்த டீன் வந்து ஏன் வந்து அங்க இருந்து நீக்கப்படுறாரு அப்படின்னா அவர் சொல்றாரு நீ வந்து எதுக்கு அந்த 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 டைம்க்கு இவங்க ஏன் அங்க போனாங்க அப்படின்னு அப்பயும் அந்த பெண்ணை தான் அங்க டாமினேட் பண்றாங்க. ஆமா. விக்டிம் பிளேமிங் வந்து ஒரு ஒரு நார்சிஸ்டான ஒரு எண்ணம். இன்னும் கொஞ்சம் அறிவார்ந்தெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. நீங்க ஏன் அந்த ட்ரெஸ் போடுறீங்க? நீங்க ஏன் கவர்ற மாதிரி போடுறீங்க? நீங்க ஏன் அப்படி போறீங்க? நீங்க ஏன் ஆண் நண்பரோட அந்த டைமுக்கு போறீங்க? இப்படி எல்லாம் ரொம்ப அறிவார்ந்து கேட்பாங்க. பாலியல் வன்புணர்வுக்கு வந்துட்டு ஆளாக்கப்படுறாங்க. 3 வயது என்ன குழந்தைக்கு என்ன கிளாமர் ட்ரெஸ் ஆபாசம் போடுறோம்? இருக்கும்? என்ன ஆபாசம் அந்த 3 உடம்புல வயது இருக்கும்? குழந்தைக்கு அந்த என்ன 3 ஆபாசம் வயது இருக்கும்? குழந்தைக்கு உடல் ரீதியா என்ன ஆபாசம் இருக்கும்? அது போட்டிருக்க எந்த ட்ரெஸ் கிளாமர் நான் கேக்குறேன். அப்போ இங்க உடையிலே பெண்ணின் உடையிலேயோ இல்ல பார்க்கும் நடையிலேயோ பார்வையில இல்ல, வித்தியாசம் இருக்கு. உங்களுடைய மூளை கோளாறு. பார்க்கும் நீங்க பார்வை. ஆண்களோட மூளை வந்து வெடிச்சு செதறி போய் கிடக்குதுன்னு தான் சொல்லணும். ஓகே. அப்ப வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு ஒரு சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி, ஒரு ஒரு உறுதுணையான ஒரு சமூகம் வந்து பெண்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான வழிகள் தான் என்ன? வழிகள் ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. என்னன்னா அது அரசால மட்டும்தான் முடியும். சரி, அரசியல் நீங்க வந்து அரசுன்னு சொல்றனால சொல்றேன். இன்னைக்கு வந்து இருக்கே தமிழக அரசு வந்து SOSங்கிற பேசிஸ்ல பெண்களுக்கு ஆமா, நீங்க கேளுங்களேன். SOS போட்டு உங்களுக்கு எத்தனை போலீஸ் வந்து காப்பாத்துனாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் காட்டுங்களேன். SOS அறிமுகமாகி அதால் காப்பாற்றப்பட்டவர்கள் புள்ளி விவரம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். அதாவது சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டம் சரியாக பயன்படுத்தப்படுதா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுதா? அப்படின்றது மிக முக்கியம். அதை கண்காணிக்க வேண்டியது இந்த அரசோட கடமை இந்த இல்லையா? நிர்பயாங்கிற அந்த வழக்கு அந்த சம்பவம் நடக்கும் போதே சம்பந்தப்பட்டவர்களை தூக்கல போட்டிருந்தாலோ இல்ல ஒரு சரியான ஒரு ஆபரேஷன் பண்ணி பொது வெளியில அதை காட்டி இருந்தாலோ
இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அந்த நிர்பயா கேஸ்ல ஒரு ஜுவனைல் ஆ, வந்து அரெஸ்ட் சின்ன பண்ணப்பட்டார். பையன். அவன் வெளியில வந்து அவனுக்கு வந்து அங்க வந்து அந்த இது ரிஹாபிலிட்டேஷன் எல்லாம் ஆமா கொடுத்து அவன் தையல் எல்லாம் கற்பிச்சு கொடுத்து இன்னைக்கு அவன் வெளியில வந்து சுமூகமா நடமாடும். அதுக்காக தான் ஸ்ட்ரிஞ்சன்ட்டான ஒரு ஆக்ஷன் இருக்கணும். அதுக்காக தான் அண்ணன் கண்டிப்பா. வந்து சீமான் அண்ணன் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்வது அதனால்தான். ஒரு பெண் குழந்தை வன்புணர்வு செய்யப்படுகிறாளா, அதை செஞ்சது யாரு, முதல்ல அவனை போடு, அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து அடக்கம் பண்ணு அப்படின்னு சொல்றது இதனாலதான். அதுதான் அதாவது கையும் காலையும் வெட்டி எடுத்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து தண்டனை வந்து மரண தண்டனை தீர்வாகாது, எதுக்கு வந்து அவங்கள அப்படி பண்ணணும் திருத்தணும். இந்த மாதிரி மூளை பிறண்டவங்களை எல்லாம் திருத்த முடியாது. அதாவது சகோதரி, நீங்க இப்போ நிறைய சட்டங்கள் இருக்கலாம், போஸ்கோ சட்டம் இருக்கலாம், அதன் கீழே வந்து 3, 5, 7 போன்ற பிரிவுகள் எல்லாமே இருக்கலாம். இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு குற்றங்கள் நடந்த பிறகு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத பட்டியலிட்டிருப்பார்கள் ஒழிஞ்சு, அந்த குற்றங்கள் நடப்பதற்கு முன்பு என்ன பண்ணணும், preventive measures. ஒரு ஆமா, அப்போ அதை தடுக்க அங்க தவறியவர்களுக்கு என்ன தண்டனை? இன்னொரு விஷயம் இதுல நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, உலகம் முழுக்க வந்து 38 விழுக்காடு பெண்களுக்கு இது நடக்கும் போது அதுல வந்து மிகவும் சொற்பமான பேர்கள் தான் வந்து அதை எதிர்கொள்றாங்க. அதையும் தாண்டி வெறும் ஒரு 10 விழுக்காடு பெண்கள் தான் law வெளியில and enforcement தேடி போறாங்கங்கிறது வேர்ல்ட் ரெக்கார்ட் சொல்லுது. ஆமா. அப்ப பல பேர் வழக்குகள் போட்டு இதை எதிர்கொள்ளணுங்கிற அளவுக்கு மன உறுதியும் இல்லாம இருக்காங்க. அதுக்கு காரணமும் அதுக்கும் நம்ம இந்த மக்கள் தான். சமூகம் தானே காரணம். அதுக்கு சமூகம் முழு இல்ல. காரணம் இந்த அதாவது ஆமா. புகார் கொடுக்க அங்கேயும் ஒரு பெண் போகும்போது தானே பாதிக்கப்படுவாள். அந்த புகார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சரியான விசாரணை போய் அந்த நீதி உடனடியா கிடைச்சாதானே அடுத்து போவாங்க. நீங்க அந்த பெண்ணை போட்டு பாடாப்படுத்துவீங்க, அந்த பெண்ணை அலக்களிப்பீங்க, அதுக்கப்புறம் குற்றவாளிகிட்ட காசை வாங்கிட்டு பெண்ணையே மிரட்டுவீங்க. அப்புறம் நீதிமன்றத்துக்கு போனா நிலுவையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செக்ஷுவல் அபியூஸே நிலுவையில 1 லட்சத்துக்கு மேல இருக்குன்னா பெண்களையும் சேர்த்துக்கோங்க எவ்வளவு நிலுவையில இருக்கும்னு. இப்படி நீதிமன்றத்திலையும் எந்த தீர்ப்பும் கிடைக்காம அலைய விட்டா எந்த பெண்கள் வருவாங்க? அதாவது நானே சகோதரி, இனிமே என்ன இப்போ யோசிப்பேன்? அவர்கள் சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க இவ்வளவு தாமதப்படுத்துறீங்கல்ல, எந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க தாமதமா நீங்க எடுக்கணும், யோசிச்சு சிந்திச்சு நீங்க செயல்படணும், எந்த விஷயத்த வந்துட்டு உடனடியாக நீங்க வந்து கையாளணும் அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல. Priorities. இன்னைக்கு வந்துட்டு நீங்க பேசுறதுக்கெல்லாம் தூக்கி தூக்கி உள்ள போடுறீங்கல்ல, வைக்கிறீங்க. பேசுறதுக்கு கருத்துக்களை வந்து சொல்றதுக்கு இந்த ஜனநாயகத்துல ஒரு கருத்துக்களை பதிவிட முடியாத ஒரு சூழல் தானே இப்ப நடக்குது. அப்ப நீங்க என்ன ஜனநாயகவாதி? நீங்க நீங்க என்ன ஒரு ஆபாசமா சமூக நீதியை பேசுறது பேசுறீங்க? உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. ஆமா. சரி, ஆபாசமா பேசக்கூடாதுதான் ஒத்துக்கிறோம். ஆனா அது உங்களுக்கு அவ்வளோ வலியை தருது. ஆனா நம்ம சீராட்டி பாராட்டி வளர்த்த பிள்ளைங்க அது 23 வயசு பிள்ளைனாலும் சரிதான், 3 வயசு பிள்ளைனாலும் சரிதான், ரத்த சகதியில சாகும். நீங்க தீர்ப்பும் கொடுக்க மாட்டீங்க. அரசு வக்கீல் எப்படி என்ன வாதாடுது? அரசு வக்கீல் ஒழுங்கா வாதாடுனா தீர்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப வந்து ஏன் அரச குறை சொல்றீங்கம்பாங்க. அரசு வக்கீல்னு ஒண்ணு அப்ப எதுக்கு இருக்குது? ஏன் அரசின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை குற்றப்பத்திரிகை சரியா தாக்கல் பண்ணுதா? ஒரு கேஸ், சிவசங்கர் பாபா கேஸ், அதுல 1 வருஷம் பெயிலே கிடைக்கல. மாநில அரசு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஒரு மாதிரி பெயில் கிடைக்காம பண்ணிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தை அணுகுறாங்க, பெயில வெளியில வராரு. என் பையன் சொல்றான்னா எனக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. ஏன்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஒரு குழந்தைகள் நல குடும்ப உறுப்பினரா எவ்வளவு த்ரெட்னிங் எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி இருந்து செஞ்சு 1 வருஷம் கழிச்சு வெளியில வந்துட்டா நம்ம கஷ்டமா இருக்கு. அப்ப நான் என் பையன்கிட்ட புலம்புறேன், இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பயம் இல்லாம பண்ணி இப்படி ஆச்சுன்னா அவன் உடனே டவுன்லோட் பண்ணி தீர்ப்ப நான் வந்து அப்ப நீதிமன்றத்தை குறை சொல்லி பேசுறேன். அப்போ அம்மா இருங்க வெயிட் பண்ணுங்கன்ட்டு அவன் டவுன்லோட் பண்ணி பக்கமா எனக்கு அனுப்புறான். என்னால வாசிக்க முடியல, ஏன்னா எனக்கு அதை ஏத்துக்கிற இதே இல்ல. அப்ப அவன்கிட்ட நீ வாசிச்சு சொல்லுடா அப்படிங்கும்போது அவன் அந்த சாராம்சம் என்ன சொல்றான், காவல்துறை குற்றப்பத்திரிகையில எவிடன்சஸே வைக்கல. எவிடன்ஸ் இருந்தாதான் நீதிமன்றம் என்ன செய்யும், தீர்ப்பு வழங்கும். இந்த காவல்துறை எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு கொடுத்துச்சுன்னா நீதிமன்றம் என்ன பண்ணும்? அதான் நான் சொல்றேன் இல்லையா, இங்க தீர்ப்பு கிடைக்காததுக்கு முதல் காரணி காவல்துறை தான். அவங்க நினைச்சா உங்களுக்கு குண்டாசம் கிடைக்கும். அதாவது தேவையே இல்லாம குண்டாஸ்ல உள்ள தூக்கி வைப்பாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா 50 கொலை குற்றம் பண்ணவனையும் 200 ரேப் பண்ணவனையும் வெளியில சுதந்திரமா நடமாட விடுவாங்க. எனக்கு என்ன வலி வேதனைனா, இந்த அரசியல்ல பெரிய பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, முதல்வர் வீடே ஆனாலும் சரிதான், இல்ல மந்திரிகள் வீடே ஆனாலும் சரி, கவுன்சிலர் வீடே ஆனாலும் சரி, காவல்துறை உயர் அதிகாரிகள், IAS எல்லாரையும் எடுத்துக்கோங்க, அவங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்கல்ல.
அவங்க பெற்றது அம்மா தானே. 72 வயது பெண்மணியும் ரேப் பண்றாங்க இருக்காங்கல்ல. ஆமா. அவங்களுக்கு பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் இருக்கும்ல, அவங்களுக்கு பேர பிள்ளைகள் இருக்கும் இல்லையா? இந்த சமுதாயத்துல தானே அவங்களும் வாழ போறாங்க. உங்களுக்கு என்ன பெரிய ஒரு கர்வமா நாங்க பாதுகாப்புல இருக்கோம்னு? எந்த பாதுகாப்பும் வந்து சைக்கோக்களுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் கரெக்டா டீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நேர்மையா டீல் பண்ணீங்கன்னா, நேர்மையா ஏன்னா deal பண்ணணும். நேர்மைங்கிறது எவ்வளவு ரூபாங்கிறது ஆமா. கேக்குறாங்க. ஒரு தடவை அதாவது நேர்மை இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த ஆமா. மாதிரி ஒரு குற்றங்கள் தடவை நடக்காது. வலிச்சு செத்தது நம்ம தங்கச்சியா இருந்தா எப்படி இருக்கும்? ஆமா. வலிச்சு செத்து போனது நம்ம பிள்ளையா இருந்தா எப்படி இருக்கும்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இங்க தீர்ப்பு நல்லபடியா வரும். தண்டனைகளும் நிறைவேறும். எவனும் பெயில்ல வந்து திருப்பி அதே தப்ப என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டான். பண்ணிட்டு இருக்க மாட்டான். அதான் நான் வந்து அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ரொம்ப வயித்தெரிச்சல்ல சொல்றேன். அரசர்கள் அன்றே கொல்ல மாட்டேங்கிறீங்க. அன்றே தீர்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த அரசர்களுக்கும் சேர்த்து தெய்வம் ஒரு நாள் நின்று கொல்லும். அன்னைக்கு யாரும் தப்பிக்க முடியாது. இப்படி தொடர்ச்சியாக இந்த குற்றங்கள் வந்து நம்மள வந்து பதைக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு உறுதியாக ஒரு தீர்வு வேணும். தீர்வு எப்போது வரும் அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி நேர்மையும் உண்மையும் இருந்தால் நேர்மை. மட்டும்தான் இது வந்து ஆமா. இன்னொன்னு தண்டனைகள் வந்து கொடுக்காம சீர்திருத்தலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அது வந்து கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா நீங்க ஜெயிலுக்கு போய் யாரும் அவங்கள சீர்திருத்துறதுக்கெல்லாம் யாரும் உட்காந்து பாடுபட மாட்டாங்க. அங்க சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. மன மன தத்துவ நிபுணர் இருப்பாங்க. நல்ல அந்த ஜெயிலர்களே ஏகதேசம் நல்லா வந்து ப்ரிப்பேர்டு மைண்ட்ல அந்த அனுபவத்தோட தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளான எல்லா வந்து வசதி வாய்ப்புகளும் அங்க குடுக்கப்பட்டிருக்கும். ஆனா யாராவது ஒருத்தர் திருந்தி வந்ததா நீங்க இது சொல்லுங்க. செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்க ஒண்ணும், இங்க ஒண்ணுமா கார்டனிங் பண்றாங்க. நல்லா தோட்ட வேலைகள் செஞ்சு கொஞ்சம் புத்தம் புது பிறவிகளா அது சில ஜெயில்கள்ல நடக்குது. இந்த கொடூர குற்றங்கள் செய்யறவங்கள வந்து நீங்க குறித்து சொல்றீங்க. கொடூர குற்றங்கள் செய்றவங்களுக்கு மரண தண்டனை குடுக்காதீங்க. நீங்க சீர்படுத்துங்க ஜெயில்ல அப்படிங்கிறீங்க. அங்க சீர்படுத்த அங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள தான் பெயில் வாங்கிட்டு வந்துருவாங்களே. எங்க சீர்படுத்துறது? அரகுற மனசோட தானே வெளியில வராங்க. இப்படி நம்ம வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம். நிர்பயா, ஹத்ரஸ் கொலை, அதுக்கப்புறம் இங்க நம்மளுடைய ஸ்ரீமதியினுடைய கொலையா இருக்கட்டும், இல்ல நம்மள பிஎஸ்பிபி மில்லினியம் ஸ்கூல்ல நடந்த விஷயமா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி சிவசங்கர் பாபாவுடைய வழக்காக இருக்கட்டும், இப்படி தொடர்கதையாக இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. அதற்கு மத்தியில நம்ம இன்னொன்னையும் நினைவுபடுத்திக்கணும். நம்மளுடைய நாடு 78வது ஆண்டு சுதந்திர தினத்துக்கு முன்னாடி. அதாவது சகோதரி, இந்த குற்றங்கள் கிடைக்காத எல்லாமே சுதந்திரத்தை பத்தி நாம ஏன் பேசணும்? இந்த குற்றங்கள் எல்லாமே நடப்பதற்கு மிக ஒரு பெரிய ஒரு முக்கியமான அடிப்படை காரணமாக இருக்கிறது என்னன்னா, பெண்ணின் பெருமையை வந்து இவர்கள் மறந்த ஒரே ஒரு காரணம். பெண் என்பவள் எவ்வளவு கல்ச்சுரல் ஃபேக்ட். ஆமா, அத மறந்ததுனாலதான் இவ்ளோ பெரிய குற்றங்கள் நடக்குது. பெண் என்பவள் வந்து எப்படி ஒரு கற்காலத்தில் வந்து பெண் எப்படி இருந்தாள், அதாவது ஆயுதங்களாக இருக்கட்டும், நெருப்பாக இருக்கட்டும், சக்கரமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கண்டுபிடித்தது பெண் தான் அப்படின்றது வந்து ஒரு வரலாறே சொல்லுது. அதாவது விவசாயத்தை கண்டுபிடித்ததாக இருக்கட்டும், கால்நடைகளை வைத்து விவசாயம் செய்த முறையாக இருக்கட்டும், இவை அனைத்துமே கண்டுபிடிக்கப்பட்டது பெண்களால தான். அதாவது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் தான் கற்காலத்துல இருந்தது. அப்படி இடம்பெயர்ந்து போகும்பொழுது பெண்கள் வந்து மகப்பேறு அடையக்கூடிய காலகட்டத்தில் அந்த 1 to 2 ஆண்டுகள் எங்கும் வந்து இடம்பெயர முடியாது. அப்படி ஒரே இடத்துல வந்து இருக்கும் பொழுது அவர்கள் அங்க எல்லாத்தையும் உற்று நோக்கினார்கள். இங்க வந்து என்னென்ன, எப்படி ஒரு செடி வந்து காய்க்குது, எப்படி வந்துட்டு பூ விடுது, காய் காய்க்குது, கனியா மாறுது, இது எல்லாத்தையுமே பார்த்து அப்ப அந்த விவசாயத்தை அங்க கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த உலகத்துக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் பெண்கள். அன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து தெய்வமாக தான் வழிபட்டாங்க. இன்றைக்கும் தெய்வமாக தான் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம் நாம எல்லாருமே. அப்போ பெண்ணின் பெருமையை வந்து இவர்கள் வந்து அதை மாற்றி விட்ட ஒரு காலகட்டம் மாறிடுச்சு. அதான் நீங்க கூட கேட்டீங்க. நம்முடைய சோழர்கள் காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது 1080 இருந்து 1085 முதல் 1180 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள், அந்த ஆராய்ச்சிகள்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே அதுல தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த சொத்து உரிமை 48 விழுக்காடு பெண்கள் பேர்ல இருந்தது. ஆட்சி அதிகாரத்துல இருந்திருக்காங்க பெண்கள். அப்போ என் தமிழ் இனம் வந்து எப்படி ஒரு பெண்ணை வந்து ஒரு மதிப்புடனும் மரியாதையோடும் ஒரு ஆணும் பெண்ணும், ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்பதை இன்றைக்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்றதை அன்னைக்கு ராஜராஜ சோழன் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இப்ப தெரியுதா யாருக்கும்
ஒரு இங்க போட்டி நடக்குது. எங்கள முப்பாட்டனார் ராஜராஜ சோழனுடைய ஆட்சிக்கும் எங்களது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஆட்சிக்கும் தான் இங்க போட்டி. அப்போ இதுல இருந்து தெரிகிறது அல்லவா? ஒரு இன்னொன்னு பெண்வழி சமூகமாக இருந்ததுதான் இந்த சமூகம். ஆமா, ஆனா வாரிசுகளை வந்து நாளடைவுல அது வந்து ஆமா. ஒரு பெட்ரியார்கல், ஒரு ஆமா. மேல் டாமினன்ட், ஒரு ஆணாதிக்க ஒரு சமூகமாக மாறி இருக்கு. அதுவே இன்னைக்கு சமூகத்துல புறையோடியும் இருக்கு அப்படிங்கறத யாராலும் மறுக்க முடியாது. ஆழ் மனதுல எல்லோருக்கும் அந்த உணர்வு இருக்கு. நான் தான் டாமினன்ட் ஃபோர்ஸ், ஒரு ஹியூமனு அப்படிங்கிற ஒரு முதல்ல பெண்ணை வந்து ஒரு கமாடிட்டியா, ஒரு போக போக பொருள். பொருளா, ஒரு பண்டமா கருதுற வரைக்கும் இதற்கான தீர்வு எட்டவே பட முடியாது அப்படிங்கறத என்னுடைய நீங்க கருத்து. ஆரம்பத்துல அவர் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற இந்த அடிப்படை ஃபேக்டரை எல்லாரும் ஒத்துக்கணும். இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவருக்கே சொந்தம் அந்த பெண்ணு, அவர்தான் உரிமை கொண்டாடணும் எப்படி அது எப்படி அப்படிங்கிற சாத்தியம்? மாதிரியான ஒரு நிலையெல்லாம் மாறி அவர் ஒரு பார்ட்னர், ஆமா. ஈக்குவலா ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்னர் அப்படிங்கிற இந்த எண்ணம் இருந்தால்தான் வந்து அது வெறும் பெண்களுக்கு, அதாவது ஆண்களுக்கு இல்ல, பெண்களுக்கும் அந்த உணர்வு இருக்கணும். இருக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கும் குழந்தையில இருந்து சொல்லி தரணும். ஆண் பிள்ளையா பெண்களை எப்படி மதிக்கணும். அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அதான் நீங்க கேட்டீங்கல்ல, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, பெண் எப்படி தன்னை பாதுகாத்து கொள்றதுன்னா ஆண்களை வளர்க்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை கரெக்டா வளர்க்கணும். அதாவது பெண் பெண்ணாலதான் பாதுகாக்கப்படுவாள். இது சரியாக இருக்கும். ஏன்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தன்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பட்சத்துல அந்த குழந்தை இந்த பெண் சமுதாயத்துல வந்து போக ஒரு பொருள் இல்ல, நல்ல வழியில பெண்ணை வளரும்போது தொடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதே மாதிரி அப்படிங்கறத சொல்லி வளர்க்கணும். வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற இத பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்களுக்கு இன்னும் நிறைய பொறுப்பும் கடமையும் இருக்கு ஒரு பெண்ணுக்கு. ஏன்னா சொன்ன மாதிரி வீட்டுல இருந்து ஒரு குழந்தைய வளர்த்து எடுப்பது என்பது ஒரு பெண் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பல தலைமுறைகளை வந்து சந்திக்கிற, இல்ல அவர்களை மெருகேற்றுற, இல்ல அவர்களை வழிநடத்துற ஒரு பொறுப்பு வந்து பெண்கள் கிட்ட இருக்கு. அது வீட்டுல வந்து ஒரு மாமனாரா இருக்கட்டும், இல்ல தாத்தாவா இருக்கட்டும், இல்ல அப்பாவா இருக்கட்டும், அடுத்து கணவரா இருக்கட்டும், அடுத்து பிள்ளைகளாக இருக்கட்டும், இப்படி 3 வம்சத்தையும் 3 தலைமுறையும் வந்து அந்த பெண் வந்து வீட்டுல இருந்து வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்புல இருந்து ஒரு பெண் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு பெண்ணுக்கு அதிகமான பொறுப்பு இருக்கு. அதே சமயம் ஒரு ஆண் பிள்ளைக்கும் நீங்க சொல்லி தரணும் ஒரு பெண்ணை எப்படி மதிக்க வேண்டும் எப்படின்னா அது வந்து நம்ம தொடுற, நம்ம உரிமை கொண்டாடுற பொருள் இல்ல. நாம வந்து அதை ரணப்படுத்தவோ காயப்படுத்தவோ நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுங்கிறத சொல்லணும். இன்னொன்னு அதே மாதிரி சொன்னீங்க, பெண் வந்து எப்போ வந்து தான் வந்து வன்கொடுமைக்குள்ளாவதா உணர்றா அப்படின்னு. அதுக்கான இது வந்து நீங்க நினைக்கிறீங்க வன்கொடுமைன்னா அடிதடி, அதாவது புருஷனை அடிக்கிறதோ, இல்லைன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அடிக்கிறதோ, இதெல்லாம் தான் வன்கொடுமைன்னு நினைக்கிறீங்க. இதையும் தாண்டி பெரும்பாலும் பெண்கள் கணவர்கள்ட்ட வெளியில அடிவதை எதுவுமே இருக்காது. பார்த்தா அப்படி மன ஒத்த தம்பதி மாதிரியே இருப்பாங்க. 100 பேர் பார்த்து பொறாமப்படுற ஒரு தம்பதிகள் மாதிரியே இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த பெண் அழுதுகிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய, அத மென்டல் இரிட்டேஷன்பாங்க. தான் ஆண் கணவனாகப்பட்டவன் தன்னோட நடவடிக்கையாலேயோ, தன்னுடைய பேச்சினாலேயோ அவள வந்து இரிட்டேட் பண்றது. தனக்கு கீழானவங்கிறத சொல்றதும், ஒரு முடிவு வந்து முக்கிய முடிவுல கூட அவள்கிட்ட கேட்காம எடுக்கிறது. அவ தானே, அவளுக்கு நம்ம ஒரு 3 வேளை சாப்பாடு கொடுக்குறோம், நல்ல ட்ரெஸ் கொடுக்குறோம், ஒரு சமூகத்துல எனக்கு பொண்டாட்டின்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது. இது போதாதா, இவ எதுக்கு என்ன கேட்டுக்கிட்டு, ஏன் என்ன வந்து அவ இது பண்ணணும், நான் ஏன் அவளை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பெண்ணுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருப்பதும் வந்து ஒரு வகையில ஒரு வன்கொடுமை தான். அதான் சொல்லுவாங்க, நீங்க சொன்னீங்க இல்லையா, சமமா பழகணும், யாரும் உரிமை கொண்டாட முடியாதுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு அழகான வசனமே இருக்கு. என்னன்னா, ஒருவன் தன் சொந்த சரீரத்தை எப்படி தானே காயப்படுத்திக் கொள்வான். ஏன்னா ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி ஆகும் போது ஒரே சரீரமாக, இது உலகத்துல எல்லாருக்கும் புரிஞ்ச ஒண்ணு. ஒரு உயிர் ஈருடல் தான். ஒரு ஆண் தன்னைத்தானே தன் கையை கிழிச்சுப்பானா? அப்ப தன்னுடைய மனைவியை தன்னுடைய சொந்த சரீரமாக அவன் பாவித்தால், ஓர் உயிரா பாவித்தா அந்த கொடுமை அவன் என்ன பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கும் வலிக்கும். அவன் அதை பாவிக்கல அப்படிங்கும் போதுதான் இந்த வன்கொடுமைகள் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா குடும்பத்துல இருந்தே பெருகிட்டு வருது. அப்ப 2 பேர் சொன்னதை வச்சும் நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, பெண்களுக்கு வந்து அந்தந்த காலகட்டத்துல ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியும் அவர்களுக்கான உரிமையை, அவர்களுக்கான மரியாதைய அந்த இடங்கள்ல வந்து தரணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்துல எப்படி ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காங்களோ ஒரு பெண், அதே மாதிரி அதிகார பகிர்வுலையும் வந்து பெண்களுக்கான ஒரு
ஒரு வாய்ஸுக்கு வந்து ஒரு வாய்ப்பை வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த இந்த அரசுகள், இந்த அரசியல்வாதிகள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு எட்டாக்கனியாகவே இருக்கு அப்படிங்கறதுதான் நம்மளால மறுக்க முடியாத உண்மை. இன்னமும் 33 விழுக்காடு பெண்களுக்கான இந்த அதிகார பகிர்வு என்பது கிடைக்கல. இதெல்லாம் நமக்கு இருந்தாதான் நம்மளால நம்மளுடைய கம்யூனிட்டிக்கான இந்த பெண்களுக்கான ஒரு வாய்ஸ் வந்து வலுவா நம்ம வந்து வைக்க முடியும் அப்படிங்கிறதுதான். அதை உறுதியாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரும்போது செயல்படுத்தி சீமான் அவர்கள் காட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.